Very good evening to all the 12th standard students. Last class la நம்ம மேக்ஸ்ல பார்த்த வரை என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம in terms of tangent and normal எப்படி find out பண்றது இந்த equationsல எப்படி கண்டுபிடிச்சோன்றதெல்லாம் பார்த்தோம். அதனுடைய solutions of the termsலாம் இந்த கிளாஸ்ல பார்த்தோம். இப்போ அதனுடைய continuation of the terms இங்க பார்க்க போறோம். In this last one problem for exercise 5.4 ல பார்த்தீங்கன்னாக்கா in 8th question, if the normal at the point T1 on the parabola equation கொடுத்திருக்காங்க, it meets the parabola against the point T2. மறுபடியும் அதே என்ன சொல்லிருக்காங்க, அந்த பாயிண்ட் வந்து மீட் ஆகுது T2 ல மீட் ஆகுது. Then prove that the T2 is equal to minus of T1 plus 2 by T1 க்கு proof பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ண போறேன், first of all we consider the equation of the normal form of பார்த்தீங்கன்னாக்கா y square is equal to 4ax at t இருந்துச்சுன்னா is y plus xt equal to 2at plus at cubeன்றது equation of the normal. அப்போ t1க்கு மாற்றும் போது y plus x t1t t1t அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 2at1 ப்ளஸ் 2at1 க்யூப்னு எடுத்துக்கலாம். அப்போ therefore the normal meets the parabola. அப்போ t2க்கு மீட் பண்ணுதுன்னும் போது what about the point about at square 2at2 square comma 2at2. அப்போ then will be substitute. இந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன், எக்ஸுக்கும் ஒய்க்கும் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். அப்போ 2at2 ப்ளஸ் at1 t2 square equal to 2at1 plus at1 cube கிடைக்கும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணலாம் பாருங்கள், இங்கே 2a இங்கே 2a காமனாக இருக்கிறதுனால இதெல்லாம் ஒரே சைடில் கொண்டு போகிறேன். அப்போ therefore இங்கே இருக்கிற பாசிட்டிவ் என்னென்ன வந்துச்சுன்னா நெகட்டிவ். அப்போ 2a வெளியில் எடுத்தாக்கா in terms of 2a வெளியில் எடுத்தாக்கா t2 minus t1 எடுத்துக்கலாம். இங்கே இருக்கிற பாசிட்டிவ் என்னென்ன வந்துச்சுன்னா நெகட்டிவ் at1 cube minus at1 t2 the whole square. இப்போ இதில் என்ன காமனாக எடுக்கலாம் பாருங்கள், t1 ரெண்டுத்துலையுமே காமனாக இருக்குது, a1 காமனாக இருக்குது, வெளியில் எடுத்துக்கலாம். அப்போ therefore இங்கே என்ன வருது பாருங்கள், t2 ஸ்கொயர் t1 ஸ்கொயர் மைனஸ் t2 ஸ்கொயர் வருது, a ப்ளஸ் b a மைனஸ் b அந்த ஃபார்முலாவில் எக்ஸ்பெண்ட் பண்ணலாம். a will be cancel. அப்போ therefore 2 into t2 minus t1 equal to t1 into t1 plus t2 into t1 minus t2. இதிலேருந்து என்ன பண்ணலாம் பாருங்கள், நெகட்டிவ் வெளியில் எடுத்தாக்கா t2 minus t1 வரும். அப்போ therefore both the side will be cancel ஆகிடும். அப்போ 2 is equal to minus t1 into t1 plus t2 தான் எனக்கு ஆன்சரில் கிடைக்குது. இப்போ இங்கே மல்டிபிளில் இருக்கிறது அண்ணாண்ட போச்சுன்னா டிவைடில் வரும். அப்போ therefore minus t1 plus t2 is equal to minus 2 by t1. அப்போ t2 தான் எனக்கு தேவை, அங்கே ப்ளஸ் t1 என்னென்ன வந்துச்சுன்னா மைனஸ் t1. அப்போ therefore மைனஸ் t1 மைனஸ் t2 by t1 எடுத்துக்கலாம். போத் சைனில் நெகட்டிவ் காமனாக இருக்கிறதுனால நெகட்டிவ் வெளியில் எடுத்து தென் ஹென்ஸ் த ப்ரூஃப் ஆஃப் த ரிசல்ட்டுன்னு சொல்லி முடிச்சுக்கலாம். ஓகேவா, புரியுதா? ஓகே, இது என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் டாபிக் அபவுட் இனியா அப்ளிகேஷன்ஸ் ஓரியன்டாக நம்ம பார்க்க போகிறோம். இனியா ரியல் லைஃப்பில் நம்ம எப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த வில் பி கால்குலேட் த டேர்ம், அதுக்கு உண்டான எக்ஸசைஸ் சம்ஸ் தான் வில் பி கால்குலேட் பண்ண போகிறோம். எக்ஸசைஸ் 5.5ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கலாம். A bridge has a parabolic arch that is 10 meter high in the center and 30 meter width at the bottom. Find the height of the arch 6 meter from the center on either side ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ what about the given diagram will be draw about in a parabolic shape ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்போ therefore center வந்து 30 meter, width வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ the height of the arch எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க 6 meter. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா then will be considered about சென்டர்லேருந்து 30 மீட்டர்னாக்கா பாதியாக பிரித்தா 15 கிடச்சிரும். அப்போ வாட் அபவுட் த ஹைட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பார்த்தீங்கன்னா 10, இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஓவரால் இதில் பார்த்தீங்கன்னா 30 வரும். அதுதான் என்ன பண்ணியிருக்கோன்னா 15 ஸ்ப்ளிட் அவுட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஆக்சிஸில் டவுனில் இருக்குன்றதுனால இது இஸ் ஏ நெகட்டிவ் அண்ட் நெகட்டிவ், இந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ஓகே, அந்த டைரெக்ஷன்ஸில் நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ என்னுடைய கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இது 6 மீட்டர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எவ்வளோ டிஸ்டன்ஸில் 6 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும்போது இதனுடைய ஹைட் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ அந்த ஆக்சிஸ்லேருந்து மார்க் பண்ண டிஸ்டன்ஸு என்னென்ன எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் அபவுட் அன்னவுன். ஓகே, அந்த அன்னவுன்னு பி கன்சிடர். அப்போ கிவன் டயக்ராம் படி பார்க்கும்போது பேரபோலிக் எந்த ஷேப்பில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஓப்பன் டவுன்வோர்டில் இருக்குது. அப்போ ஓப்பன் டவுன்வோர்டாக இருந்துச்சுன்னா x² is equal to minus 4ay. யூஸ் த பாயிண்ட்
ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்து நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். அப்போ சப்ஸ்டிட் பண்ணும்போது ஏவோட வேல்யூ வில் பி கால்குலேட் அபவுட். அப்போ ஏ கண்டுபிடிச்சிட்டேனாக்கா தென் வில் பி அகைன் சப்ஸ்டிட் இன் ஈக்குவேஷன் 1. இப்போ சப்ஸ்டிட் பண்ணதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்டை நான் கண்டுபிடிக்க போகிறேன்னா வாட் அபவுட் இன் டர்ம்ஸ் ஆஃப் இட் வில் பி 6. இங்கே என்ன சேம் டிஸ்டன்ஸோ அதே சேம் டிஸ்டன்ஸ் தான் எனக்கு எதுவும் வரப்போகுது. இது எனக்கு அன்னோன்னாக இருக்குது. அதனால தான் இன் டர்ம்ஸ் ஆஃப் point will be considered about minus y1. அப்போ then will be substituting here 6 minus y1 equation 2ல. அப்போ then will be replacing about அப்போ y1 ஓட terms எனக்கு கிடைச்சிரும். அப்போ y1 ஓட values என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1.6 மீட்டர்னு கிடைக்குது. அப்போ the required ஹைட்டுன்னு கேட்டதுனால நான் என்ன பண்ண போகிறேன்னா ஓவரால் ஹைட்டில் இருந்து இந்த 1.6 சப்ராக்ஷன் பண்ணால் எனக்கு ரிமைனிங் இருக்கிறது இந்த ஹைட் எனக்கு கிடைச்சிரும். அப்போ therefore 10 minus y1 that is 10 minus 1.6 equal to 8.4 மீட்டர்ன்றத சொல்யூஷனாக சொல்லிக்கலாம். ஓகேவா, புரியுதுங்களா? Let's see the second one problem பாருங்க. A tunnel through a mountain for a 4-lane highway is to have a elliptical opening. அப்போ the total width of the highway not the opening அப்போ is to be 16 meters சொல்லியிருக்காங்க. and the height at the edge of the road must be sufficient for a truck 4 meter high to clear if the highest point of the opening is to be 5 meter approximately. அப்போ how width must the opening be? அப்போ then will be calculate. என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதே உங்களுக்கு ஹைவேஸில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது. அதாவது எவ்வளோ இதில் எனக்கு ஓப்பனிங் ரெக்வயர்ட் வித் எவ்வளோ ஓப்பனிங்கில் இருக்குன்றதை கால்குலேட் பண்ணி சொல்லணும். ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே டயக்ராமில் ட்ரா பண்ணியிருக்கோம் எலிப்டிக்கல் ஷேப்பில் ஏ டேஷ் பி டேஷ் மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இதனுடைய A2 அதாவது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபுல் இது பார்த்தீங்கன்னா 8, இதில் பார்த்தீங்கன்னா 5. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 4 எடுத்துக்கலாம். அப்போ தென் வில் பி கால்குலேட் அபவுட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் A2 A டேஷோடைய லென்த்து பார்த்தீங்கன்னாக்கா 16 மீட்டர். அப்போ ஆரிஜின்லேருந்து ஏவோட லென்த்து பார்த்தீங்கன்னா 8 மீட்டர் அண்ட் ஆரிஜின்லேருந்து பியோட லென்த்து பார்த்தீங்கன்னாக்கா 5 மீட்டர். ஓகே, தென் வில் பி ரிவைஸ் த டேர்ம். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்சிஸ் எடுக்கும்போது x² + y² / b² = 1. ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸ்னும் போது பார்த்தீங்கன்னா எது எனக்கு கிரேட்டஸ்ட் வேல்யூவாக வருது. அப்போ ஆக்சிஸில் ஒய் ஆக்சிஸில் வந்திருக்கிறதுனால அதில் தான் நான் கிரேட்டஸ்ட் நம்பரை அப்ளை பண்ணுவேன். அப்போ x² / b² + y² / a² = 1. அப்போ ஃப்ரம் தட் பாயிண்ட் என்ன பாயிண்ட் எடுக்கலாம்? இட் இஸ் ஏ 4 மீட்டர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் நீங்கள் கொஷினில். இட் இஸ் ஏ ட்ரக் வந்து பார்த்தீங்கன்னா 4 மீட்டர் ஹை டு கிளியர் if the highest point of the opening. அப்போ 4 மீட்டர்னும் போது பார்த்தீங்கன்னா அப்போ 4, y1. அப்போ x ஆக்சிஸில் எனக்கு 4 அண்ட் y ஆக்சிஸில் என்னன்னு தெரியாது. இட் வில் பி கால்குலேட் அபவுட் y1. அப்போ தென் வில் பி சப்ஸ்டிட்யூட் இன் ஈக்குவேஷன்ஸில் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது தென் வில் பி கால்குலேட் வில் பி கம்ப்ளீட் த சொல்யூஷன் ஆஃப் த டேர்ம் y1 is equal to 4.8 மீட்டர்னு கிடைக்குது. அப்போ இது எனக்கு 4.8 மீட்டர்னாக்கா அண்ட் ஆல்சோ சேம் 2y twice the term. அப்போ therefore that is equivalent to the required width for opening is 2y is equal to 2 into 4.8 that is equivalent to 9.6 மீட்டர்ன்றது சொல்யூஷன் ஆஃப் த டேர்மாக கிடைச்சிரும். ஓகேவா, புரியுதுங்களா? Okay, and we see the another one problem for it is a very important question. At a water fountain, water attains a maximum height of 4 meter at horizontal distance of 0.5 meter from its origin. If the path of the water is a parabola, find the height of the water at a horizontal distance of 0.25 from the பாயிண்ட் ஆஃப் ஆரிஜின் சொல்லியிருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு டயக்ராம். இப்போ வாட்டர் ஃப்ளோ இன் த டேர்ம். அப்போ வாட்டர் ஃபவுண்டைனில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இன் டேர்ம்ஸ் ஆஃப் கன்சிடர் த 4 மீட்டர் இதில் வந்து எனக்கு டிஸ்டன்ஸில் ட்ராவல் ஆகுது. அப்போ தென் வில் பி கால்குலேட். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஈக்குவேஷன் ஆஃப் த பாத் ட்ராவல்ட் அபவுட் இட் இஸ் எ ஓப்பன் டவுன்வர்டில் வருது. x² is equal to -4ay. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 0.5, -4 அது எப்படி வந்துருச்சு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஓவரால் இதில் பார்த்தீங்கன்னாக்கா தட் இஸ் வில் பி கன்சிடர் 0.5 அண்ட் ஆல்சோ இதனுடைய நெகட்டிவ் ஆஃப் த சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 0.5. அப்போ 0.5 தட் இஸ் வில் பி கன்சிடர். அப்போ therefore டவுன்வர்ட்ஸில் இந்த ஆக்சிஸில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா it is a 4th quadrant
positive negative, it is a third quadrant negative negative. In this order la substitute பண்ண போறோம். அப்ப then the point will be substitute. அப்ப therefore இங்க என்ன கன்சிடர் கொடுத்திருக்காங்க 0.25 x ஓட லெந்த் வந்து 0.25 ஆ இருக்கும்போது y ஓட லெந்த் எனக்கு என்னன்றதை கண்டுபிடிக்க போறோம். அப்ப then will be using the formula point substitute பண்ண போறோம். அப்ப பாயிண்ட் எடுத்து போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா a ஓட வேல்யூஸை கண்டுபிடிக்கிறோம். a கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் then will be apply the points, you will be substituting a y ஓட வேல்யூ. அப்ப y is equal to என்ன கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னாக்கா that is will be considered y1 is equal to 1 ன்னு கிடைக்குது. அப்ப therefore the refined height எவ்வளவு இருக்கும்னு பாத்தீங்கன்னாக்கா இது 4 மீட்டர்ல இருந்து ரெடியூஸ் ஆகுது. அப்ப இதனுடைய ஹைட் எவ்வளவு இருக்கும் பாத்தீங்கன்னா 3 மீட்டரா இருக்கும். ஓகேவா? இட் இஸ் கிளியர் அபவுட், அதாவது ஒரு வாட்டர் ஃப்ளோவிங் ஆயிடுது, வாட்டர்ல வந்து இப்படி ஃப்ளோ ஆகும்போது ஃபர்ஸ்ட் இதுல இருந்து இதனுடைய ஹைட் வந்து 4 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இங்க இருந்து இதனுடைய ஹைட் என்னன்னு கொஸ்டின் கேட்குறாங்க. அப்ப இதில் நான் எப்படி டைரெக்டாக எடுக்க முடியாது, ஃப்ரம் த ஆக்சிஸ்ல தான் எடுத்து it will be calculate about, it is unknown of the term. இப்போ தான் ரிமைனிங் இருக்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இட் இஸ் கிளியர் அபவுட், புரியுதுங்களா? and see the another one, fourth one question. What about the fourth one question? The fourth question, an engineer designs a satellite dish with a parabolic cross section. Parabolic cross section எடுத்துக்கறாங்க. The dish is 5 meter width at the opening and the focus is placed is 1.2 meter from the vertex. A position, first one question கேட்டிருக்காங்க, position a coordinate system with the origin at the vertex and the x-axis on the parabolas. X-axis of symmetric and find an equation of the parabola. And second one பார்த்தீங்கன்னாக்கா find the depth of the satellite dish at the vertex. அதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எப்படி கால்குலேட் பண்ணலாம் in terms of டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னாக்கா then will be consider the satellite dish is open rightward. அப்போ it is called about open rightward, y square is equal to 4ax. அப்போ அதுக்கு அடுத்தது எனக்கு ஏவோடைய வேல்யூ ஃபோக்கஸோடைய லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 1.2 மீட்டர்னு கொடுத்தனால then will be 1.2 மீட்டர் எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். y square is equal to 4.8xன்றது ஈக்குவேஷனே கிடைச்சிச்சு. இது ஃபர்ஸ்ட் பாயிண்டோடைய சொல்யூஷன். அண்ட் செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா then will be considered about another terms. இது ரிமைனிங் இருக்கிறது எனக்கு தெரியாது. அப்போ what about will be considered in terms of x1, 2.5. அப்போ therefore overall in terms of then will be calculated about x1, 2.5. then will be using the condition 2.5 the whole square is equal to 4 into 1.2 into x1. அப்போ then will be calculated x1 is equal to on simplify 1.3 meter உங்களுக்கு கிடைக்குது. அப்போ therefore the depth of the satellite dish at the vertex லேருந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னாக்கா 1.3 மீட்டர்ன்றதை சொல்யூஷனாக எழுதி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கலாம். ஓகே, இட் இஸ் கிளியர் அபவுட். ஓகே, அண்ட் see the another one problem for fifth one. இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பிரிட்ஜ் சொல்லலாம், சஸ்பென்ஷன் பிரிட்ஜ். உங்களுக்கு புக்கில் கொடுத்துருப்பாங்க கிளியராக இதனுடைய பிக்சர். அதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா ரீரைட் பண்ணி ட்ரா பண்ணி காமிச்சிருக்கோம். ஓகேவா? அது எப்படி கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா a parabolic cable of 60 meter portion of the road bed of a suspension bridge are positioned as shown below. அவங்க கொடுத்துக்கிறத இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பார்த்துக்க சொல்லியிருக்காங்க. Vertical cables are to be spaced every 6 meter along this portion of the road bed. Calculate the length of the first two of these vertical cables from the vertex. இதுதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கொடுத்துக்கிற இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கா ஃப்ரம் த டயக்ராமேட்டிக் ஓரியன்டாக நான் சொல்ல போகிறேன். ஓகே, என்ன டயக்ராமேட்டிக் ஓரியன்டாக நான் சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா in terms of இதான் உங்களுக்கு டயக்ராமேட்டிக் ஓரியன்டாக கொடுத்துக்கிற சஸ்பென்ஷன் பிரிட்ஜிலேருந்து நான் பேரபோலிக்காக ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு இதுக்கும் கேபிளுக்கும் எவ்வளோ மீட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா 6 மீட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் எ சிமெட்ரிக்கல் அபோட். அப்போ சிமெட்ரிக்கல் அபோட்டுன்றதுனால நான் எய்தர் ஒன் சைட் வில் பி கால்குலேட் அண்ட் வில் பி கால்குலேட் த அனதர் டேர்ம்ஸ் ஆஃப் த டேர்ம். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா 6 மீட்டர் அண்ட் 6 மீட்டர் அண்ட் 6 மீட்டர். அப்போ இதே ஆர்டரில் எனக்கு ஸ்ப்ளிட் ஆகுது. ஓவரால் எத்தனை இதுன்னு கொடுத்துருக்காங்கன்னா 60 மீட்டர் போர்ஷன் சொல்லியிருந்தனால இட் இஸ் டிவைடட் அபவுட் 30-30 பிரிச்சுக்கிறேன். அப்போ 30-30 பிரிக்கும் போது பார்த்தீங்கன்னா 6 5 6 ஆர் 30. அப்போ 5 என்னது கேபிள் சஸ்பென்ஷன்ஸு இங்கே ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். அப்போ ஓவரால் டிஸ்டன்ஸ் இப்போ இதனுடைய ஹைட் என்னென்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 3 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தட் இஸ் வில் பி கால்குலேட் அபவுட்
spaced every 6 meter along the portions of the roadbed, and also will be calculate the bridges in terms of என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, in terms of 6 meter கொடுத்ததனால then will be 3 and 0,3 and 6, y1. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துமே ஆட் ஆகிடு 6 + 6 12, y2. அந்த அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 18, y3 அந்த ஆர்டரில் ஃபார்ம் ஆகிட்டே வரும் ஒரு பாயிண்ட்ஸும். அப்போ இட் இஸ் எ வெர்டெக்ஸ் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0,3. இதனுடைய ஓவரால் இதில் பார்த்தீங்கன்னாக்கா in terms of 16 meter ஹைட்டில் இருக்கும்போது எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அப்போ then will be calculate the term. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், first of all will be using the condition in terms of it is a open upward. அப்போ ஓப்பன் அப்வர்டாக இருந்துச்சுன்னா the suspension brakes in terms of எனக்கு வெர்டெக்ஸ் ஆரிஜின் விட்டு இடையே வருதுன்றதுனால x minus h the whole square equal to 4a into y minus k ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ வெர்டெக்ஸ் பாயிண்ட் எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள், x square equal to 4a into y minus 3 வரும். அப்போ h, k நான் இங்கே இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல h வந்து 0 and k வந்து பார்த்தீங்கன்னா 3, h, k. ஓகே, it is clear about. அப்போ therefore use the point, என்ன பாயிண்ட் யூஸ் பண்ண போகிறேன்னா 30, 16 யூஸ் பண்ண போகிறேன். அப்போ யூஸ் பண்ணும்போது then will be calculate about a ஓட வேல்யூ. a ஓட வேல்யூ மல்டிபிள் ஆஃப் டேர்ம்ஸில் இருக்குன்னா அப்படியே யூஸ் பண்ணிக்க போகிறேன். then will be simplify, we get the term. அப்போ therefore x square is equal to 900/13 into y minus 3ன்றது உங்களுக்கு ஈக்குவேஷனாக ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? ஓகே, அந்த ஈக்குவேஷன் எடுத்து நான் கிடைக்கிற டேர்ம்ஸுக்கு நான் சொல்ல போகிறேன். the length of the first vertical cable from the vertex is போது பார்த்தீங்கன்னா 6, y1. then will be calculate about y1 ஓட height எவ்வளோ 3.52 மீட்டர்னு கிடைக்குது. அதே போல் the length of the second vertical cable from the vertex ன்னு போகும்போது பார்த்தீங்கன்னா 12, y2. again in terms of substitute here 5.08ன்றது another one சொல்யூஷனாக கிடைக்கும். ஓகேவா? இட் இஸ் கிளியர் அபவுட். உங்களுக்கு காமிக்கிற அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணுங்கன்னாக்கா ப்ராப்ளம்ஸை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? and see the another one problem for it is very important 5 mark type question. in a cross section of a nuclear cooling tower is in the shape of a hyperbola with equation x square divided by 30 square minus y square divided by 44 square equal to 1 ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே அவங்க ஹைப்பர்போலாவோட ஈக்குவேஷனை அவங்களே கொடுத்துருக்காங்க. the tower is 150 meter tall and the distance from the top of the tower to the center of the hyperbola is half of the distance from the base of the tower to the center of the hyperbola. find the diameter of the top and base of the tower. ஓகே, அப்போ டயமீட்டரோடைய டாப் அண்டு பேஸை கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. அப்போ உங்களுக்கு நியூக்ளியர் ஷேப்பில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதிலேருந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃப்ரம் த டயக்ராமேட்டிக் ஓரியன்டாக ட்ரா பண்ண போகிறோம். இது உங்களுக்கு புக்லேயே கொடுத்துக்கிற பிக்சர். அதுலேருந்து நான் என்ன பண்ண போகிறேன், கொடுத்துக்கிற ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு நியூக்ளியர் இதில் வந்து நான் காமிச்சிருக்கும் பாருங்கள் டயக்ராமேட்டிக் ஓரியன்டா. இட் இஸ் ஏ ஹைப்பர்போலாவில் எடுத்தாச்சு. x1, 50 and x2, 100. ஏன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ் வேரியிங் த டேர்ம். அதே போல் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சென்டர் பாயிண்ட் வந்து ஆரிஜின் 0,0. இட் இஸ் ஃபுல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 150 மீட்டர். ஓகே, அப்போ தென் வில் பி கால்குலேட் அபவுட் x1, x2, தென் வில் பி ஃபைண்ட் அவுட் த ரிசல்ட். எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் வில் பி சப்ஸ்டிட்யூட் இன் x1, 50 in equation 1. அப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது தென் சிம்பிளிஃபை, we get the term x1 is equal to என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 45.41 மீட்டர்னு கிடைக்குது. அண்ட் டயாமீட்டர்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா கொஷினில் எனக்கு டயாமீட்டர் ஆஃப் த டாப் அண்டு பேஸ்ன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதனுடைய டாப்பில் வந்து டயாமீட்டர் கண்டுபிடிக்கும் போது ட்வைஸ் த 2 times ஆஃப் மல்டிப்ளை பண்ணால் இந்த டயாமீட்டர் ஆஃப் த டேர்ம்ஸ் கிடச்சிடும். டாப் இது கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா பாட்டம் கண்டுபிடிக்க போகிறோம். பாட்டம் கண்டுபிடிக்கிறதுக்கு அதே சேம் தான். கிவன் த பாயிண்ட் என்ன பண்ண போகிறோம்னா சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். ஓகே, அண்ட் செகண்ட் பாயிண்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணால் பாட்டம் கண்டுபிடிக்கிறதுக்கு x2, 100. then will be substitute, then will be calculate the root of the values. we get the answer x2 is equal to 74.49 மீட்டர் உங்களுக்கு கிடைக்குது. அப்போ therefore டயாமீட்டர் கேட்டதுனால 2 times மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 148.98 மீட்டர்ன்றது ஃபைண்ட் அவுட் த ரிசல்ட். ஓகேவா? இட் இஸ் கிளியர் அபவுட். it is very important question of the term. and see the another one problem for a rod of length வந்து பார்த்தீங்கன்னா 1.2 meter moves with its ends always touching the
coordinate axis na அந்த rod x axis லையும் டச் ஆயிருக்கு y axis லையும் டச் ஆயிருக்கு அப்ப therefore the locus of a point P on the rod which is 0.3 meter from the end in a contact with x axis is an ellipse னு சொல்லிருக்காங்க find the eccentricity E கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க அப்ப நான் என்ன பண்ண போறேன் from the pictorial oriented draw பண்ணிருக்கோம் இங்க பிக்சர் பாருங்க in terms of pictureல பாத்தீனா ஒரு rod x axis ல and y axis ல டச் ஆயிருக்கு length of the rod பாத்தீனா 1.2 meter இப்போ ஒரு பாயிண்ட் P ன்ற பாயிண்ட் என்ன சொல்லிருக்காங்க பாத்தீனாக்கா 0.3 meter ஹைட்ல இருந்து எனக்கு டச் ஆயிருக்குன்னு சொல்லிருக்காங்க அப்ப will be draw the perpendicular to the line it will be make an angle theta and also same theta இங்க height என்ன டிஸ்டன்ஸ்னா y1 அதே சேம் ஹைட் y1 இங்க என்ன டிஸ்டன்ஸ் சொன்னாக்கா இதுவும் x1 அப்ப p ஓட பாயிண்ட் எனக்கு தெரியாதுன்றதால x1, y1 எடுத்தாச்சு then will be applying the condition என்ன கண்டிஷன் பாத்தீனாக்கா it is a similarly conditionsல இருக்கிறதுனால in a triangle oriented எடுத்துக்கலாம் in a triangle OAB it is a bigger triangle இதனுடைய origin point ன்றதுனால இது O ன்னு சொல்லுவாங்க ஓகேவா OAB அந்த ஆர்டர்ல எடுத்தாச்சு அடுத்து ரைட் ட்ரையாங்கிள் சொல்லலாம் and angle of APD and angle of PBC பாத்தீனா it is a corresponding angles அப்ப corresponding angles are equal ன்ற கண்டிஷன் இருந்தனா cos theta is equal to adjacent side by hypotenuse அப்ப sin theta is equal to opposite side by hypotenuse அப்ப therefore then the cos theta is equal to x1 by 0.9 and sin theta is equal to y1 by 0.3 னு எடுத்துக்கலாம் அப்ப we know that the trigonometry identity already known that is cos square theta plus sin square theta is equal to 1 then will be in terms of substitute in terms of what about in terms of x1 square divided by 0.9 the whole square plus y1 square divided by 0.3 the whole square அடுத்தது the locus of the point x1, y1 ன்றதுனால it is an ellipse ன்றதுனால then we will be consider about x square divided by term and the x1 y1 பதிலா we will be general term ரைட் பண்ணியாச்சு அப்ப therefore a square is equal to 0.9 the whole square and b square is equal to 0.3 the whole square what about the eccentricity formula we will be using the formula eccentricity E equal to root of a square minus b square divided by a square அப்ப then will be calculate the root of the values அப்ப root of the terms கண்டுபிடிக்கும்போது therefore that is root of 8 by 9 வருது root எடுத்தாக்கா E equal to 2 root 2 divided by 3 னு உங்களுக்கு சொல்யூஷன்ல கிடைக்கும் okay it is called about eccentricity of the given value okay we will see the another one problem eighth one problem for assume the water issuing from the end of a horizontal pipe 7.5 meter above the ground அப்ப describe a parabolic path the vertex of the parabolic path is at the end of the pipe at the position 2.5 meter below the line of the pipe the flow of water has curved outward 3 meter beyond the vertical line through the end of the pipe how far beyond this vertical line will the water stick the ground அப்ப எவ்வளவு இதுல வந்து எனக்கு கிரவுண்ட்ல வந்து ஸ்டிக் ஆகுது அத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணி கண்டுபிடிச்சு சொல்ல போறேன் it is a picture ஓரியண்டா பாத்தீனாக்கா வாட்டர் flowing னும்போது பாத்தீனா it is horizontal pipeல இருந்து வந்து கீழே விழுது அப்ப in terms of equation of the water path is னா சொல்லலாம் open downward order இருக்கிறதுனால x square is equal to -4ay அப்ப இந்த using the point என்ன பாயிண்ட் எடுத்துக்கலாம் பாருங்க 2.5 meter எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னா 3 meter டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு அவங்களே கொடுத்திருக்காங்க அப்ப it is considered about the point about 3, -2.5 this is downwards இருக்கிறதுனால நெகட்டிவ்ல மென்ஷன் பண்றோம் இதனுடைய ஓவரால் ஹைட் பாத்தீங்கன்னா 7.5 மீட்டர் அப்ப வாட் அபௌட் இன் வாட்டர் ஃப்ளோயிங் இன் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல விழுதுன்னு தான் கண்டுபிடிச்சு சொல்ல போறோம் அப்ப therefore then will be consider the point a வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு then will be using the point in terms of equationல சப்ஸ்டிட்யூட் பண்றேன் அப்ப a is equal to 9/10 ன்னு கிடைக்குது அப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ண மறுபடியும் x square is equal to -4 into 9/10y ன்னு கிடைக்குது அப்ப use the point x1, -7.5 in equation 2 இப்போ மறுபடியும் என்ன பண்ண போறோம் இந்த unknown கண்டுபிடிக்கிறதுக்கு மறுபடியும் என்ன பண்ண போறோம்னா ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்றோம் அப்ப ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா 3√3 மீட்டர் கிடைக்குது அப்ப the water sticks the ground இங்க 3 மீட்டர்னா கொஞ்சம் தள்ளி இடையே ஊத்துது ரொம்பலாம் அதிகமாவும் தள்ளி போகாது அப்போ that is equivalent to 3√3
meter beyond the vertical line சொல்லி ஆன்சரை முடிச்சுக்கலாம். ஓகேவா, புரியுதா? And see the another one problem for on lighting a rocket tracker. Okay, rocket tracker எடுத்துருக்காங்க. It gets projected in a parabolic path and reaches a maximum height வந்து கொடுத்துருக்காங்க 4 meter. ஒரு ராக்கெட் ட்ராக்கர் வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா, ராக்கெட் ட்ராக்கர் இட் கெட்ஸ் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அது ஒரு பேரபலிக் பாத்தில் வந்து எனக்கு ரீச் ஆகுது. அப்போ மேக்ஸிமம் ஹைட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 மீட்டர். வென் இட் இஸ் 6 மீட்டர் அவே ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் த ப்ரொஜெக்ஷன், அதாவது 6 மீட்டர் அவே ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் த ப்ரொஜெக்ஷன். அப்போ ஃபைனலி இட் ரீச் த கிரவுண்ட் 12 மீட்டர் அவே ஃப்ரம் த starting point. அப்போ find the angle of projection. It is also very important 5 mark type question. இப்போ given diagramல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா it is a projectionன்றதுனால it is a angle of projection, it is a open downwardல இருக்கு. அப்போ x square is equal to -4ay ன்னு எடுத்துக்கலாம். அப்போ then the using the point of the dome, எப்படி பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணுறோம்? it is a overall length எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 12 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. கிரவுண்டில் ஸ்ட்ரிக்காக வருது. அப்போ 6 மீட்டர் டிவைட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ therefore then the point will be considered 6, -4 and -6, -4. When the vertex point வந்து பார்த்தீங்கன்னா 0, 0. It passing through the point என்றதுனால therefore then will be substitute in you get the answer a equal to 9/14 கிடைக்குது. மறுபடியும் எடுத்துமே நம்ம ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். x square is equal to -9y ன்னு கிடைக்குது. இதோட என்னுடைய சொல்யூஷன் கம்ப்ளீட் ஆகலை. ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா angle of projection கேட்டதுனால then will be differentiate பண்ண போகிறோம். ஓகேவா, differentiate பண்ணால் தான் என்னுடைய angle of projection ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்ல முடியும். ஓகே, differentiate பண்ணுறோம். differentiating with respect to x பொறுத்து பண்ணும்போது x ஸ்கொயரை differentiate பண்ணால் 2x equal to minus y differentiate பண்ணும்போது dy/dx. ஓகே, அப்போ therefore -9 dy/dx. dy/dx தான் எனக்கு தேவை. -9 என்ன வந்துச்சுன்னா டிவைடில் வந்துடும். அப்போ -2x/9. then slope at the point பார்த்தீங்கன்னா -6, -4. then will be tan theta is equal to substitute பண்ணுங்க. அப்போ in terms of dy/dx தான் will be replaced about tan theta. அப்போ tan theta is equal to -2 into -6/9. அப்போ therefore then the negative cancel ஆகுது. 3/9 cancel பண்ணால் 9 3 times வரும். 6 வந்து பார்த்தீங்கன்னா 2 times வரும். 2 2s are 4. அப்போ tan theta is equal to 4/3. then we get the term theta is equal to tan inverse of 4/3 என்றதை சொல்யூஷன் எழுதி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கலாம். ஓகே, அண்ட் லாஸ்ட் ஒன் ப்ராப்ளம் ஃபார் உங்களுக்கு ஒமிட்டடில் இருக்குது. இருந்தாலும் அந்த ப்ராப்ளம்ஸை ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். யூ வில் பி கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் 2 பாயிண்ட் A and B கொடுத்துருக்காங்க. 10 km apart and it is determined from the sound of an explosion heard at this point at the different times that the location of the explosion is 6 km closer to A than B. Show that the location of the explosion is restricted to a particular curve and find an equation of it ன்னு கேட்டிருக்காங்க. எப்படி கால்குலேட் பண்ணலாம்? f1p approximately f2p that is equal to 6 will be again the differentiate the term. அப்போ therefore that is 2a equal to 6. அப்போ a equal to 3 ன்னு எடுத்துக்கலாம். AE யோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 5. அப்போ therefore E equal to 5/3. அப்போ B square is equal to A square into E square minus 1. அப்போ then will be substitute. B square ஓட வேல்யூ கிடைச்சிடுச்சு. அப்போ B square ஓட வேல்யூ தெரியும் and A square ஓட வேல்யூ தெரியும். எடுத்து மாதிரி சப்ஸ்டிட்யூட் பண்ணால் this is the required equation of the term. Okay, this is a hyperbola equation of the term. Okay, remaining இருக்கிறத next classல பார்க்கலாம். Okay, thank you to all. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3
accountancy, economics, commerce and computer application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalampakkam, Puducherry 7.